எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணசாமி. என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா லெமோரியன் வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். எங்களோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் ஹட். நாங்கள் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப். நானும் என்னோட ஃப்ரெண்டு கலை கதிரவன் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த ஸ்டார்ட் அப் தான் இது. ஸோ ராமநாதபுரம்னாலே ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் நேற்று பார்த்தீங்கன்னா இப்போபேலேருந்து ஒருத்தர் வந்து பேசினார். அவரும் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான். ஸோ ராமநாதபுரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். இன்னொன்று, கருவாடு ஏன் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டம் தான் கோஸ்டல் லைனில் பெரிய மாவட்டம். ஸோ அங்கே ஒரு பெரிய சோர்ஸ் கருவாடுக்கு இருக்குது. ஸோ கருவாடுனாலே எல்லோரும் வந்து ஒரு முகம் சுளிக்கிற ப்ராடக்டாக இருக்குது. வாங்க போகிறதுனாலே பயந்து போவாங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பயம். பஸ்ஸில் யாராவது பக்கத்தில் வாடை வந்துடுமோ அப்படின்னு நிறைய பயம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணணுன்றதுக்காக வி சோஸ் கருவாடு. ஆக்சுவலாக நானும் என் பார்ட்னரும் ஒரு 10 வருஷமாக வேறு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க தான். பட் அதுக்கப்புறம் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ராமநாதபுரத்தோட ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஆரம்பிப்போம் தான் வி சோஸ் கருவாடு. கருவாடு தொழிலாக பண்ணணும்னு நினச்சிட்டோம். பட் கருவாடை பற்றி எதுவுமே தெரியாது. கருவாடு சாப்பிட மட்டும்தான் தெரியும் முதல்ல ஆரம்பத்தில். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணி அதிலேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் கற்றுக்கிட்டு இப்போ தான் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் லெவலில் வந்திருக்கோம். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் கருவாட்டுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரீட்டைல் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணது நாங்கள் தான். அதுவும் மதுரை ரயில்வே ஜங்ஷனில் சிவராஜா சார் வந்து ஓப்பன் பண்ணார். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ரயில்வே ஸ்கூலில் ஒரு கருவாடு கடை அப்படின்றது யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுனால எங்களால் அதை ஓப்பன் பண்ண முடிஞ்சது. இப்போது கரண்ட்டாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எங்களோட ஷாப் இருக்குது. நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். அது கருவாடு கடைன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவலில் கருவாடை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களோட ஆசை. ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு குட்டி கிராமத்தில் இருந்து டெக்ஸாஸ் வரைக்கும் கருவாடை நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றத பெருமையாக அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பேசுவோம். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக சொன்னார். ரயில்வே ஸ்டேஷன் முடிஞ்சிருச்சு, பஸ் ஸ்டாண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்து மதுரை ஏர்போர்ட்டை டார்கெட் பண்ணிடலாம். அவரோட பேசும்போது சொல்லிகிட்டே இருந்தார், சார் கடை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சி கருவாடு கொடுத்து அமிச்சாங்கன்னா அந்த பஸ்ஸில் ஒழிச்சு தான் எடுத்துகிட்டு வரணும். திருவள்ளூர் பஸ்ஸில் எங்கேருந்துரா வருது அந்த ஸ்மெல் அப்படின்னு. அவர் ஃபஸ்ட் கிளாஸ் பேக்கிங்கோட அவரோட ஸ்டோரியை பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. அடுத்த கட்டத்தில் அதை பற்றி பேசுவோம்.